மீன ராசி அப்படின்னாலே எனக்கு கண்டிப்பா அங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டு, வெளிநாடு சம்மந்தப்பட்டு, இல்ல நிதி சம்மந்தப்பட்டு, நிர்வாகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ஆட்கள் அங்க கனெக்ட் ஆகியிருப்பாங்க. இல்ல அவங்களே அந்த மாரியான வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மீன் அப்படின்னாலே இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே பார்ப்போம். ஆறு இப்படி போகும், மீன் இப்படி போகும். ஸோ நான் போற பாதை தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக மட்டும் அல்லாம, அது சரின்றதுக்கு நெறைய விளக்கம் குடுக்கக்கூடிய ஆட்களாகவும் யார் இருப்பாங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த வளவளா கொழகொழன்னு ஒரு விஷயத்த 9,000 நிமிஷம் பேசக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த 3ஆம் இடம் எப்பயுமே நான் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன்ல, அது அவங்களோட சுக்கிரனோட வீடா வரனால, மயக்கிற பேச்சு யாருக்கு இருக்கும்னா, மீனராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். பேசுவாங்க, 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய மீனராசிக்காரங்க பாருங்களேன், பேச்சின் மூலமாக தன்னுடைய எனர்ஜிய விரயம் பண்ணக்கூடிய ஆட்களா தான் இருப்பார்கள். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாய திறந்து பேச வேணாம்பாங்க. பேசவே மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. பேசு பேசுன்னு நம்ம கெஞ்சினா கூட அங்கருந்து வாயிலருந்து ஒரு வகையான வார்த்தையும் வராது. ஏன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்சர்வேஷன் மோட்லயே இருப்பாங்க. ஸோ, இந்த மீனம் என்ன பண்ணும், இருவேறு குணங்கள இருக்கும். ஒண்ணு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்.